வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு 10வது அதிகாரம் இனியவை கூறல். குறள் எண் 8. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். மறுமை என்று சொன்னால் மறுபிறப்பு, இம்மை என்றால் இப்பிறப்பு. அப்போது மறுபிறப்புலையும் இந்த பிறப்புலையும் இன்பத்தை தரக்கூடியது எது அப்படிங்கிறத குறள் மூலம் எடுத்துரைக்கிறார் வள்ளுவர். அதாவது சிறுமை அப்படின்னா பிறருக்கு துன்பம் விளைவிக்காத. சிறுமையுள் நீங்கிய, அவர் சொல்கிறாரு, நீங்கியன்னா துன்பம் விளைவிக்காத இனிய சொற்களை பேசுவது. இம்மை அப்படின்னா இந்த பிறப்பு, மறுமை என்றால் அடுத்த பிறப்பு. இந்த இரண்டு பிறப்புகளிலேயும் பேசுவோருக்கு இன்பத்தை அளிக்கும் என்று வள்ளுவர் குறள் மூலம் வலியுறுத்துகிறார். இப்போ இந்த குறள் மனதில் இழிவான எண்ணங்கள் இல்லாமல் பிறர் மனம் வருந்தாதபடி பேசும் இனிய சொற்கள் ஒருவருக்கு புகழையும் மகிழ்ச்சியையும் தரும் என்பதை எடுத்துரைக்கிறது. இது இந்த பிறப்பில் நமக்கு நன்மதிப்பை தரும். அதே மாதிரி வரக்கூடிய மறுபிறப்பில் நற்பயனை தரும். அதாவது இந்த பிறவியில் இன்பமாக இருந்தவங்க அடுத்த பிறப்புலையும் இன்பமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த பிறவியில் துன்பத்தை அனுபவித்தவர்கள் அடுத்த பிறப்பிலையாவது நம்ம இன்பத்தை அனுபவிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி வருந்துவாங்க. அப்போ நீங்கள் இந்த பிறப்பு அடுத்த பிறப்பு ரெண்டுலேயும் சந்தோஷமாக இருக்கணுமா, இனிய சொற்களை பேசுங்க அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். இப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய நாக்கால் பிறரை துன்புறுத்தாத சிறுமையான சொற்களை நீக்கி பேசுவது உண்மையான இன்பம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நாக்கு நரம்பு இல்லாதது, எப்படி வேணாலும் பேசும். அப்போ அந்த நாவால் பிறர் மனம் துன்புறக்கூடிய சொற்களை பேசாதீங்கன்னு சொல்கிறாரு. தனி மனித வாழ்விலே மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துவது ஒருவரின் வாழ்க்கையை சிறப்பாக்கும். சொல்லுவாங்க, அவங்க கிட்ட போனால் நல்லா பேசுவாங்க. அவங்க பேசுகிறதுல நம்ம மனசில் இருக்கக்கூடிய துன்பம் கவலை நீங்கி போயிடும், ரொம்ப ஆறுதலாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த குறளில் சிறுமையுள் நீங்கிய இன்சொல், அதுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா, பிறர் மனம் நோகும்படியோ அல்லது துன்பம் தரும்படியோ இல்லாமல் பேசக்கூடிய இனிய சொற்கள். மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் அப்படின்னா, அப்படி பேசக்கூடிய இனிய சொற்கள். இம்மை அப்படின்னா நாம் வாழக்கூடிய காலம், இப்பிறப்பு. மறுமை அப்படின்னா இறந்த பின் அடுத்த பிறப்பு. ஆகிய இரண்டிலும் இன்பம் பயக்கும். பிறரை நோகச் செய்யாத இன்சொல் சொல்லும் நபருக்கும் கேட்பவருக்கும் இன்பத்தை விளைவிக்கும். அதாவது இன்சொல் பேசணும் அப்படின்னா பேசினவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், கேட்டவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இழிவான எண்ணங்கள் இல்லாத உயர்ந்த மனநிலையுடன் பேசப்படும் வார்த்தைகள் ஒருவருக்கு புகழை தரும். எப்போவுமே பேசக்கூடிய பேச்சிலே ஒரு பண்பு இருக்கணும், நாகரிகம் இருக்கணும்னு சொல்லுவோம். அந்த நாகரிகம் அப்படிங்கிறது கடுஞ்சொல் அல்லாத இன்சொற்களை பேசுதல். குறளின் பொருள்: பிறருக்கு துன்பம் விளைக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும். வழங்குவோன்னா பேசுகிறவன், அவனுக்கு இன்பத்தை தரும். மீண்டும் குறள்: சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.